தேவன் நமக்கு அவர் சொன்னாரே நமக்கு நன்மை செய்தார் அவர் கிருபை ஆண்டவர் நமக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்றினார் சொன்னாரே நன்மை செய்தாரே உங்கள் கிருபை என்று உள்ளது நீர் எனக்கு செய்த நன்மைகள் எவ்வளவு அதிகமையா இதயத்தின் நாளத்திலிருந்து நாளுமை செய்ததற்காக நன்றி சொல்வேன் கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன் அவர் செய்த நன்மைகளுக்காய் அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை நீங்குமே உலகம் உம்மை இயேசுவே ஆயனும் சகாயனும் நேயனும் ஓவாயனும் ஆயனும் சகாயனும் ஞாயகமான ஞானமான வாழனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகுமே உலகம் துணை இயேசுவே சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நன்மையானதை செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாசம் எத்தனையோ மாசங்கள் போயிருக்கு, எத்தனையோ வருஷங்கள் போயிருக்கு. நாம் எதிர்பார்க்கிறது இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லி நமக்குள்ள இருக்கிற நிறைய பேர் இதயத்துல அநேக வேண்டுதல்களை விருப்பங்களையும் கட்டிடத்துல தெரியப்படுத்திருக்கீங்க. சில பேருக்கு சில காரியங்கள் ஆகணும், இதெல்லாம் இப்படி பண்ண போறேன், அதெல்லாம் இப்படி பண்ண போறேன், ஆண்டவரே நான் முக்காலன்னு காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்க நினைக்கலாம். உங்களை குறிச்சு கூட பாஸ்டர் வராரு, ஞாயிற்றுக்கிழமை வராரு போறாரு அப்படின்னு கூட நீங்க நினைப்பீங்க. நானும் உங்களை குறிச்சு கூட நினைப்பேன். என்னத்தை நினைக்கிறது அப்படிலாம் இல்லை. நான் ஒவ்வொருத்தர் குறிச்சு நினைக்கிறது, ஒவ்வொருத்தருடைய வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள், ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்கள், அது நினைச்சதாவே அது மனதுல நினைப்பாய் வந்தாலே உங்களுக்கு கர்த்தர் ஏதோ சரி வர செய்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் உங்களை நினைக்கிறார், பாஸ்டர் உங்களை நினைக்கல அப்படின்றது கிடையாது. பாஸ்டர் மனதுல கர்த்தர் கரெக்டா இருக்காரு வைக்கும்போது அப்ப யோசிப்பார், அப்ப கர்த்தர் நினைக்கிறாரு போல இருக்கு. ஆண்டவர் நினைச்சாருன்னா அது நம்ம மைண்ட்ல தோன்றும். எல்லாம் உங்களை குறிச்சா நிறைய எல்லாரும் குறிச்சிக்கும் நம்ம மனசுல வச்சிருக்கேன். ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு பிரச்சனைகள் பாருங்க. நம்முடைய வீடுகளில் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைகள். முன்னாடி உட்கார்ந்து பின்னாடி இருக்கிற வரைக்கும் சில கவலைகள், பிரச்சனைகள், பாரங்கள், குறைகள், வேதனைகள். எத்தனை ஆண்டு நான் என்ன சொல்றேன்னா,
ஓகே, நம்ம எதிர்பார்க்கறது நிறைய பேர் நீங்க எல்லாம் எதிர்பார்ப்பீங்க. பின்னாடி இருந்து வரலாம், முன்னாடி இருந்து வரலாம். பின்னாடி வந்து சாந்தராக் இருக்காரு, அவருடைய வீட்டில் எவ்வளோ விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருக்கலாம். அவங்க மகனை குறிச்சு இருக்கலாம். இந்த வீடுகள் கட்டி எல்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்காக சொல்றேன். அந்த சமாதானம் பிறந்தது இருக்காரு, அவருக்கு மனசுல எவ்வளோ சிந்தனைகள் இருக்கும், ஆளுங்கள் இருக்கும், காரியங்கள் இருக்கும். அப்புறம் வந்து கேலப் இருக்கிறது, நீங்க கரெக்டான டைம் வந்து எப்போ லேட்டாக இருக்கு. அது இருந்தாலும் அவருடைய மைண்ட்ல கேலப்றது இருக்கு. அவருக்கு ஏதாவது ஒரு சிந்தனைகளும் வேண்டுதல்களும். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம்னா நமக்கு அடுத்த நேரம் என்ன நடக்கும்போது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம யார் நம்பி வாழ்றோம்? கட்ட நம்பி வாழ்றோம். அப்புறம் வந்து வரிசையாக அப்பா இருக்காரு, எப்படியாவது வீடு அதை கட்டி முடிக்கணும். இதெல்லாம் மைண்டில் நான் வச்சுருப்பேன், ஜாப் பண்ணுவேன். எப்படியாவது ஆரம்பிச்சிட்டாரு, சரி ஓகே. நம்ம என்னன்னா இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, நமக்கு நம்ம வீடு கட்டுறோமோ இல்லையோ, நம்ம ஏதாவது காரியங்கள் பண்றோமோ இல்லையோ, நம்ம அதை குறித்து நம்ம கவலைப்படுறோமோ இல்லையோ, பக்கத்தில் இருப்பாங்க இவங்க கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்டாப்பா, இவங்க எப்படி கட்டக்கூடாது. அப்போ நம்மளை வாழ விடுறது இல்லை. அவங்க நமக்கு வாழ்றதுக்கு எதுவும் காரியத்தை அவங்க சேர்ந்து இல்லை. ஆனா நம்ம வாழ்றதை பார்க்கும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு குறைஞ்சி போயிடுறாங்க. பாருங்க, ஒவ்வொருத்தர் அப்புறம் பாருங்க, ஐசக் ஃபேமிலி இருக்காங்க. ஐசக்குடைய மாமனார், அவருக்கு வந்து கண்களுக்கு பார்வை, இதெல்லாம் மைண்ட் நான் நினைப்பேன். ஐசக்குடைய வீட்டில் ரெபேக்கா, பரவாயில்ல, ரெபேக்காவுடைய நல்ல ஆண்டு மேல இருக்கிற வைராக்கியமும் அந்த பாரங்களை இன்னும் அதிகமாக இருக்கும்படி இன்னைக்கு இந்த இடத்துல வந்தால் மர்சி இருக்கா. மர்சியுடைய மைண்ட்ல எவ்வளோ யோசனைகள் இருக்கும், எவ்வளோ ஆழங்கள் இருக்கும், எவ்வளோ வேதனைகள் இருக்கும், அப்சர் இருக்கும், டவுட்ஸ் இருக்கும். அவன் எதிர்பார்த்துருப்பா, கர்த்தர்கிட்ட கேட்குற ஆண்டவரே நீங்க செய்வீங்க. அப்புறம் மர்சி அவங்க அக்காவுக்கு தேவைகளை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது. அவங்க மனசுக்கு நிறைய பாரங்கள் இருக்கும். அவங்க மனசுல வந்து நிறைய பாரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மனசு. அப்புறம் அடுத்த சூசனா சிஸ்டர் இருக்கீங்க, அவங்களுடைய பலவீனங்கள், அவங்க பிள்ளைகளை குறித்து அவங்க படுற கவலைகள், அந்த வீட்டில் மற்றவங்க அவங்களுக்கு விரோதமாக பண்ணுகிற காரியங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் அடுத்தது வந்து நம்ம லாவணியா. நான் யோசிக்கிறேன், எப்படிதான் லாவணியா எப்படிதான் பண்றாரு. இருந்தாலும் கர்த்தர் நடத்துறாரு. கர்த்தர் பரவாயில்ல, நான் யோசிப்பேன், பரவாயில்ல, ஒழுங்கா வரா. நிச்சயமாண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க செய்யணும். அதுல பெரிய அற்புதத்தை நீங்க செய்யணும். ஏன்னா அந்த பலவீனங்கள் எல்லாத்தையும் மாற்றி போட்டு எந்த காரியத்துக்கு அவங்க விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்றாரோ அந்த காரியத்தை கற்று செய்யணும். அதே போல நம்ம வந்து ராஜாவுடைய மனைவியாகிய அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எவ்வளோ வேதனைகள், ஒரு நிம்மதியான கனவுகளோட அவன் வந்திருப்பான். அந்த கனவுகளை ஒன்று கூட முழுமையாக நிறைவேறவில்லை. என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பிள்ளைகளை 2 பிள்ளைகளை கற்று கொடுத்துருக்காரு. பிள்ளைக்கு அப்புறம் பிளஸிங்க. கர்த்தர் வந்து நம்மை எல்லாவற்றிலும் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றத்திலும் நாம் குறைபட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஸோ அஸ்வினிக்காக கூட ஜெபம் பண்ணோம். அவரை மறக்கல. கர்த்தர் நன்மையானதை அஸ்வினுடைய வாழ்க்கையில செய்வாராங்க. ஹல்லேலூயா. இவள என்னடா இது வாழ்க்கை, என்ன வாழணும். ஆனா நான் சொல்றேன், நீங்க வாழ்றது உங்களுக்காக வாழணும் நீங்க நினைக்காம யாருக்காக வாழ போறீங்க? பிள்ளைகளுக்காக வாழணும். அம்மைன்னு சொல்லுங்க. யாருக்காக வாழணும்? பிள்ளைகளுக்காக நீங்க வாழணும். நீங்க நல்ல அந்தஸ்தோட இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க வந்து உங்களை மறந்துடுங்க. உங்க பிள்ளைகளை நீங்க நன்றாய் வளர்த்து நன்றாய் ஒரு ஆளாக்க வேண்டும். நம்முடைய சபை ரொம்ப சின்ன சபை, ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிறது. பெரிய சபையில அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. ஏன்னா பாஸ்டருக்கு எல்லாரையும் தெரியாது. நல்லா கேட்குதா கேட்கலையா? பாஸ்டருக்கு என்ன தெரியாது? எல்லாரையும் தெரியாது. வருவாங்க, அத்தனை பேருடைய மைண்டும் அத்தனை பேரை குறிச்சும் மைண்ட்ல வைக்க முடியாது. எவ்வளவு சின்னதா இருக்கும் அவ்வளவு அதிகமாக கருத்தாரு கிரேட் செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு
நம்ம என்ன பண்றோம்னா தவறுகளை செய்கிறோம். யார் செய்யறா? போதகர் தவறு செய்யறாங்க. கேட்டா கர்த்தர் நடத்துறான்னு சொல்றாங்க. இல்ல இல்ல தட்ஸ் வெரி ராங். பேதுரு வந்தாரு, ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரே நாள்ல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அதே சபையில அவர் சேர்க்கல, பிரிச்சு விட்டார். அமைச்சர் என்ன பண்ணாரு? பிரிச்சாரு. அப்ப வேதம் சொல்லுது, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. சோ அந்தந்த மேய்ப்பர்கள் அவர்களே நடத்துவாங்க. சோ எங்க சபையில பாருங்க 10,000 பேர் 1000 பேர், நீ அந்த சபைக்கு நீ போறீங்கன்னா ஒரு கஷ்டம் தான். கும்பல்ல போய் உட்கார்ந்துட்டு பாஸ்டருக்கு உங்களை குறிச்சு யோசிக்கிறதுக்கே டைம் இருக்காது. ஒருவேளை நிறைய பேரும் ஒரே ஆராதனை அப்படியே டமால் டீமி டிஷ் 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 ஆராதனை ஆச்சுன்னா டமால் டீமி வெடி வெடிச்சுட்டு தீபாவளிக்கு வெடிச்சுட்டு போன மாதிரி வீட்டுக்கு வெடிச்சா வீட்டில் போய் வெடிக்கும். பிள்ளைங்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த சபையில கர்த்தர் நம்மை ஆஸ்வதித்தார். ஒவ்வொருத்தருடைய குறைகளை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். எந்த ஒரு காரியமும் நான் சொல்றது ஜூலை மாசம் நீங்க என்ன பண்ண போறீங்க? அது உங்களுடைய மாசம். இந்த மாசம் யாருடைய மாசம்? சொல்லுங்க. நீங்க வந்து உற்சாகமா நான் வந்து சந்தோஷமா சொல்லப்படி நீங்க உற்சாகமே இல்லாம இருந்தீங்கன்னா என்ன பண்றது? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உற்சாகமா சொல்லுங்க. ஜூலை மாசம் சாப்பிடுகிற மாசம். ஜூலை மாசம் நான் எதிர்பார்க்கிறதை கர்த்தர் எனக்கு செய்கிற மாதம். சொல்லுங்க. கை தட்டுறது சப்பாத்தி தட்டுறது வெட்டுறது போலதான் இருக்கு. தெரியல. உற்சாகத்தோட ஆரவாரத்தோட கர்த்தரை துதிப்பாங்க. சங்கீதம் 92ஆம் அதிகாரத்துல எடுத்து பார்த்தோம்னா 15ஆம் வசனத்துல 92 அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையா இருப்பார்கள். என்ன பண்றீங்க? முதிர் வயதிலும் எப்படி இருப்பாங்களாம்? நீங்க சின்ன வயசுலயே புஷ்டியே இல்ல, பசுமையும் இல்ல. அவன் யாரு கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? முதிர் வயதுல கூட புஷ்டினா இது நல்லா குண்டா எப்படி இருப்பாங்க? பசுமையா இருப்பாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அது ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆசை. இன்னைக்கு உங்க வயசு எனக்கு 32 வயசு பாஸ்டர் அப்படின்னா 32 வயசா? அதான் கிளம்ப மாதிரி 45 வயசு மாதிரி இருக்கு. அப்படி இருக்க கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையா இருப்பீங்க. அப்படின்னா பசுமை என்றால் என்ன? புஷ்டியானது. யார் புஷ்டியா இருப்பா? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆடு வளர்க்குறவங்க உங்களுக்கு கிராமங்கள்ல தான் நம்ம இருக்கோம், ஈஸியா பேசலாம். நீங்க ஆடு வளர்க்குறவங்க ஆடுகளை பார்த்துருக்கீங்களா? உங்க வீட்டு பக்கத்துல ஆடுகளை வந்து பார்த்துருக்கீங்களா? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகள் எப்படி மேய்ச்சிருப்பாரு? அந்த நல்ல மேய்ப்பன் மேய்க்கிற ஆடுகள் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா குண்டா நல்லா துப்புன்னு இருக்கும். அதுல இந்த ஆந்திரால இருக்க இந்த வெள்ளை ஆடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஜோடி பீஸ் இருக்குது. ஒரு ஆடுகள் பாத்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டா நல்லா செழிப்பா இருக்கும். ஏன்னா அந்த மேய்ப்பன் நல்லா அந்த இடத்துல போய் மேய்க்கிறார். அமைச்சருங்க. அதே போல நாமும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கேன். ஹல்லேலூயா. சோ நம்ம இது முடிவெடுத்து ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறோம். அம்மன் சொல்லுங்க. முடிவெடுத்து ஸ்டெப் எடுக்க போகிறோம். பாருங்க. சோ அப்படின்னா ஜூலை மாசம் என்ன மாசமா? தூங்குற மாசம், சாப்பிடுற மாசம், பிரியாணி சாப்பிடுற இல்ல சந்தோஷமா இருக்க வேண்டிய மாசம். கர்த்தர் உங்களை சந்தோஷமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. என் காத்திருப்பு முடிந்தது என்று ஒவ்வொருத்தருடைய வாயிலையும் ஜூலை மாசம் முடிவுக்குள்ள நீங்க சொல்லலாம். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? என் காத்திருப்பு என் காத்திருப்பு என் காத்திருப்பு என் காத்திருப்பு என் காத்திருப்பு. ஆமென் சொல்லுங்க. ஏதோ முடிந்ததுதான் சொல்றீங்க. ஏதோ என் காத்திருப்பு நான் சொல்றேன், முடிந்தது நீங்க சொல்றீங்க. உங்க காத்திருப்பா முடியுது. ஹல்லேலூயா சொல்லுங்க. என் காத்திருப்பு அப்படி சொல்லுங்க. என் காத்திருப்பு. அப்ப நீங்க சொல்றது நான் என் காத்திருப்பேன் முடிந்தது இதுல சொல்ற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன் நம்முடைய காத்திருப்பு முடிந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வேதனைகளை கர்த்தர் மாற்றுகிற மாதமாய். சோ பாருங்க, என்ன சொல்லலாம், நீங்க என்ன பாஸ்டர் மாசம் நான் கர்த்தரிடம் கேட்டுட்டு தான் இருக்கோம். மாசம் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஒருவேளை நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆமென் சொல்லுங்க. கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா அவருடைய வார்த்தை அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த வார்த்தை. மலம் மாறி வானத்திலிருந்து இறங்கி வந்து பூமியை நினைச்சு அந்த பயிர்களை வளர செய்து அதில் இருக்க கனிகளை நீங்க புசிக்கும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய வார்த்தை அப்படியாக இருக்கிறது. அது பூமியில வந்து விழுந்து, உங்க வீட்டுல வந்து விழுந்து, அப்படியே அழகா நீங்க வளர்ந்து நீங்க கண்ணி கொடுக்கிறவங்களா மாற போறீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? கரங்க வைத்து ஒரு ஹல்லேலூயா. என்னதான் சொல்லுங்க பாஸ்டர், நான் அப்படிதான் இருக்கிறேன் பாஸ்டர், என்ன நீங்க ஒண்ணுமே பண்ண அசைக்க முடியாது பாஸ்டர். நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான். அப்புறம் பாருங்க, எல்லினோன்னு வருது, எல்லினோன்னு ஒண்ணு வருது. கவர்மெண்ட் சொல்றாங்க, அங்க இவர்கள் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் வந்து நீங்க தான் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்களே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லது அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கீங்க. என்னதான் சொல்றாங்க எல்லினோ பற்றி? சோ இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க. நல்ல டிவி, நல்ல ஒரு செய்தியாளர்கள், நல்ல செய்தி, நல்ல நியூஸ் சேனல் இருந்து வந்தா, புதிய தலைமுறை நல்ல சேனல் இருந்து வந்தா எடுத்து பார்க்கணும் என்ன சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மரங்கள் எல்லாம் காஞ்சி போகும். அவங்க என்ன சொல்றாங்க, சடனா மழை வரும், மழை வந்தா ஒரே நேரத்துல மழை வரும். நீங்க ஒரு 3 மாசத்துக்கு வேண்டிய மழை ஒரே நாள்ல வந்துடும். அப்ப பூமிக்குள்ள வரும், வந்துட்டு அப்படியே போயிடும். இந்த பட்டம் அப்படியே அடிச்சு போயிடும். இந்த மழை வரணும்னா என்ன பண்ணா, அப்பப்போ பெய்ய 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 பூமி நினைச்சு தண்ணி விடும். ரொம்ப போவாதா, ஒரே நேரத்துல வந்து போயிடுச்சுன்னா போயிடும். அப்புறம் இப்ப வெயில் அடிக்கிற வெயில் பயங்கரமா அடிக்குது, அந்த உஷ்ணம் பயங்கரமா. அதுல இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அவங்க சொல்றது எனக்கு தெரியல, தீர்க்கறது கிடையாது. கர்த்தர் எப்படி வேணா என்ன மாற்றுவாரு. நான் சொல்றத சொல்றேன். நான் என்ன சொல்றேன் என்னன்னா, பயிர் வகைகளை நீங்க பண்ண முடியாது. ஏன்னா பூமிக்கு நல்ல போர் இவ்வளவு நாள் தண்ணி வந்துட்டு இருந்துச்சுன்னா இனிமேல் தண்ணி வராது. ஏன்னா உள்ள தண்ணி இருந்தாலும் தண்ணி வரும், உள்ள தண்ணி இருக்காது. நல்லா கேளுங்க. இப்ப 2026 முடிவுல 2027 ஸ்டார்டிங்ல பூமிக்குள்ள தண்ணி இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் சொல்லல, இது தீர்க்க செய்தி. சோ கர்த்தர் சொல்றாரு, யுத்தங்களும் சத்தங்களும், அந்த சத்தங்களும் இந்த சத்தங்களும் பஞ்சங்களும். இது நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருப்பேன், என்ன பஞ்சம் எப்படி இனிமேல் வரும்? அந்த காலத்துல பஞ்சம் வந்ததுன்னா அந்த ஜனம் வந்து கொஞ்சம் யோசனை இல்லாம இருந்தாங்க, பஞ்சம் வந்துச்சு. இப்ப நான் சொல்ற ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாலே யோசித்தேன், பஞ்சங்கள்னா இதை குறிச்சு எனக்கு வந்து பஞ்சங்கள் வராது. எப்படி வரக்கூடிய பஞ்சங்கள்? ஒருவேளை சொமாலியில இருக்கலாம். ஆனா இப்ப பாருங்க, உலகத்துக்கே பஞ்சம் வர்ற அளவுக்கு பஞ்சங்களை ஆரம்பிக்க போகிறது. இந்த வெயிலின் தாக்கம் அப்படியே எடுத்துருது எல்லாரும் சக்தியும். இருக்கிற வாட்டர் வேப்பர், இந்த காற்றுல இருக்க காற்று, அந்த எல்லாத்தையும் எடுத்துருது. அப்போ அங்க இருக்க அப்ப நீங்க வந்து கீரை சாப்பிட முடியாது. அவங்க சொல்றது, நான் சொல்றது இல்லை. வெண்டைக்காய் சாப்பிட முடியாது, கத்திரிக்காய் சாப்பிட முடியாது, தக்காளி பயிர் பண்ண முடியாது, எதுவுமே இருக்காது. அப்ப பஞ்சமா பஞ்சலியா? அப்ப உங்களுக்கு முக்கியமா இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன பாஸ்டர் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை நடத்தாங்க இதெல்லாம் சொல்றீங்க. நான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் ஜெனரல் நாலேஜ். இப்ப வந்து பெரிய பெரிய ஐடி பார்க்கு மெட்ராஸ் சுற்றி இப்ப பாருங்க, இங்க எல்லாம் கூட வந்திருக்கு, ஆந்திர பிரதேஷ்ல வந்திருக்கு. இது ஒரு நாள் அதனுடைய தண்ணீரை எத்தனை பேருடைய தண்ணீரை குடிக்கிறது? ஐடி பார்க் அந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு அவ்வளவு தண்ணி தேவை. இப்ப தினத்துல அந்த நியூஸ்ல போடுற அந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு அவ்வளவு தண்ணி தேவை, அந்த குளுமையா வச்சுக்கிறது. அது பாத்தீங்கன்னா ஒரு ஐடி பார்க்கு 50,000 குடும்பங்கள் குடிக்கிற தண்ணீரை எடுத்துருமா. ஸோ பாருங்க, இந்த ஐடி பார்க்ஸ் நிறைய வர வர நிறைய காரியங்கள் அங்கே வர வேலை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இப்போ தண்ணி எல்லாம் வச்சு அது குடிக்கிறது, அது எடுக்கிறது தண்ணி. ஸோ தண்ணி இருக்காது. அப்ப என்ன ஆகும்? ஐடி டவுன் ஆகும்.
நல்லா கேட்க, ஐடினா ஐடி கம்பெனிஸ் டவுன் ஆகும், அப்போ ஃபேக்ட்ரிஸ் டவுன் ஆகும், லாக்டவுன் வரும். ஒன்றுமே தெரியாதது போல நீங்க இருக்கக்கூடாது, இதெல்லாம் தெரியணும். லாக்டவுன் வரும். எதுக்கு லாக்டவுன்னா பெட்ரோல் இருக்காது, திருப்பியும் ஆரம்பிச்சிட்டாரு, திருப்பியும் கேஸ் கொண்டு வரும்போது அவர் ட்ரம்ப் வந்து எப்போ ஆரம்பிப்பாரு, இப்போ ட்ரம்ப் ஆரம்பிக்கிட்டு இப்போ அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கேற்றபடி பதிலடி கொடுக்கணும்னு இவங்க பண்றாங்க. ஸோ திருப்பியும் கேஸ் ப்ராப்ளம். இப்போ நல்லா கேஸ் வந்துடும் சொன்னாங்க. நம்முடைய ஷிப்ஸ் எல்லாம் அங்கே நிற்கிது, ஒரு 6-7 ஷிப்ஸ் நிற்கிது, உள்ள என்ட்ரு கிடையாது, இரண்ட தாண்டல, அங்கே தான் நிற்கிது நம்ம ஷிப்ஸ். நம்ம கேஸ் வர வேண்டிய கேஸ் எல்லாம் அங்கேயே தான் இருக்கு, இதை வரல, இப்போ வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து என்ன, நீ வந்து ஜஸ்ட் ஒரு வீடு ஒரு இடம் வச்சுட்டு ஜஸ்ட் அதுல இருக்க காய்கறி சாப்பிட்டா, காய்கறி சாப்பிட்றதுக்கு அதுக்கும் தண்ணி வேணும்ல, குடிக்க தண்ணி வேணும்ல, குடிக்கவே தண்ணி இருக்காது. அப்ப என்ன பண்ணீங்க, நான் சொல்லுங்க, தீர்க்கரசன் இல்லைங்க, கவர்மெண்ட் சொல்லுங்க, இது நியூஸ் சொல்லுங்க. இது மாதிரி ஒரு நிலைமை வருகிறது. பஞ்சங்கள் அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் வந்துருச்சு. சோ அதனால்தான் நாம் மற்றவர்கள் நம்மை பார்த்து நாம் நன்றா இருக்கிறத பார்த்து கர்த்தரிடத்துல வரணும். நீ போய் எங்க சர்ச்சுக்கு வாப்பா, உங்களுக்கு விடுதலை. அப்ப அவங்க நீ ஏன் விடுதலை இல்லாம இருக்க, நீனே எங்க சர்ச்சுக்கு வாங்க, நீ முதல்ல விடுதலையாகு. உன்னை பார்த்து நான் சர்ச்சுக்கு வரேன், உன்னை பார்த்து ஆண்டவரிடத்துல நான் வரேன். உனக்கே விடுதலை இல்லைன்னா எப்படி அவங்க வருவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதனால இந்த ஜூலை மாசம் நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. என்ன முடிவு எடுக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நிறைவேற்றும்படி அவருக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லை, சும்மா ஞாபகப்படுத்துங்க. ஆனா பைபிள் எப்படி போட்டுருக்கு, அவருக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா ஞாபகப்படுத்துங்கன்றாரு, ஞாபகப்படுத்துங்க. இல்ல மறந்துட்டாரு, மறக்கல, சும்மா சொல்லுங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தட்டுகள். ஏன் உங்களுக்கு தெரியாதா, எனக்கு இது தேவை அது தேவை தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை காலம் தான் ஓட்டுறது? கேளுங்கள், வாய்களை திறந்து இண்டியிலிருந்து என்ன பண்ணி வாயை திறந்து ஆண்டு இடத்துல உங்களுக்கு வேண்டியதை கேட்க போறீங்க. அமேன் சொல்லுங்க, அமேன் சொல்லுங்க. என்ன கேட்க போறீங்க? உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பாரா? உங்களுடைய வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுகிற மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய மன விருப்பங்களை கர்த்தர் பூர்த்தி செய்ய போகிறார். உங்களுடைய மன விருப்பங்களை கர்த்தர் பூர்த்தி செய்ய போகிறீங்க. எந்த காலத்துக்கு பயப்படுறீங்க? உங்க வேலையில பயமா, அதுல பயமா, இதுல பயமா? டோன்ட் வரி, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்விகள் இல்லை நமக்கு, வெற்றி பலனை செல்வோம். தோல்விகள் இல்லை நமக்கு, வெற்றி பலனை செல்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவிகள் ஏராளமாய் செய்திடுவார். எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது, அதை அவர் செய்து முடிப்பார். எப்படி நடக்கும் என்று நமக்கு தெரியாது, அவர் நமக்கு செய்து முடிப்பார். தோல்வியில் நமக்கு
இப்படிப்பட்ட பஞ்சகாலங்கள் இதெல்லாம் தாண்டுபடி கத்து நம்ம திருவிசைவார் செய்யப்பட்டாரா? அதெல்லாம் நாம் தாண்டுவோம். ஆமென். பஞ்சகாலம் முடியும், அதெல்லாம் தாண்டுவோம், நல்லா இருக்கும். எந்த உஷ்ணத்தினால நம்முடைய சரீரத்துல கூட எந்த காரியங்களும் வராதபடி கருத்தை நம்மை பாதுகாப்பார். நம்ம இம்யூனை நன்றாக நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும். என்ன இம்யூன் என்றால் என்ன? இம்யூன் தான் என்ன? எதிர்ப்பு சக்தியை நாம் நன்றாக இது பண்ணி, அதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னா நல்லதை சாப்பிடும்படி. நல்லதை, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடக்கூடாது, சிக்கனை சாப்பிடலாம், வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம். நல்ல இம்யூன் எது நமக்கு நல்ல புரோட்டீன்ஸ், எது நமக்கு நல்ல காய்கறிகள், இதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நல்லா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சபைகளிலே இதெல்லாம் போதிக்க வேண்டும். சும்மா வந்துட்டு ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பார் என்று சொல்றது மாத்திரம் இல்லை, கர்த்தர் கண்டிப்பா நம்மளை ஆஸ்வதிப்பார். ஆனா இந்த மாதிரி பஞ்ச காலங்களிலே நம்முடைய இம்யூன் சிஸ்டம், நம்முடைய எதிர்ப்பு சக்தி குறைவாயிடுச்சுன்னா நிறைய பேர் செத்து போவாங்க. ஹார்ட் அட்டாக் ரொம்ப சீக்கிரம் வரும். ஹார்ட் அட்டாக் ரொம்ப சீக்கிரம் வரும். ஹார்ட் அட்டாக் வர காரணம் என்னன்னா சுகர். சுகர் என்னன்னா, பாஸ்டர் இருந்தா சுகரே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். சுகர் லெவலு இன்னைக்கு ஒரு லெவல்னா நாளைக்கு உள்ள லெவல் இருக்கும், நாளைக்கு ஒரு லெவல்னா நாளைக்கு உள்ள லெவல் இருக்கும். ஒரு 30 வயசுல இப்பெல்லாம் சுகர் 25 வயசு 28 வயசு அதுக்கு மேலேயே அவங்க இருக்கவங்களுக்கு சுகர் லெவல் வந்து அவங்க என்னன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போய் செக் பண்றாங்க. செக் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ சுகர் இருக்கு. அன்னைக்கு இல்லைன்னா ஒருவேளை அன்னைக்கு பார்க்கும்போது சுகர் இருக்காது, ஆனா அடுத்த நாள் பார்த்தா இருக்கும். ஸோ இந்த சுகர் லெவல் ஏறி ஏறி இறங்குறதுனால என்ன ஆகுன்னா உங்களுடைய பிளட் கிளாட் ஆகும். பிளட் வந்து சரீரத்துக்குள்ள போற பிளட். ஏன்னா நல்லா வாக்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. நடக்காம பைக்லேயே போயிட்டு பைக்ல வந்துட்டு சும்மா ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு அங்கே சும்மா உட்கார்ந்து செய்கிற வேலையில உங்க பிளட் வந்து கிளாட் ஆயிடும். கிளாட் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் கிட்ட வரும். ஸோ இப்படிப்பட்ட நோய்களும் இப்படிப்பட்ட காரியங்களும் உங்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படி நீங்க என்ன பண்ணணும்? இம்யூன் சிஸ்டம், சரியான காய்கறி வகைகள், சரியான சாப்பாடு, சரியான காரியங்களை நீங்க எடுத்துக்கொண்டு அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும்படி நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து பாதுகாத்தீங்கன்னா இந்த வர ஒருவேளை கவர்மெண்ட் சொல்ற பஞ்சகாலம் வந்துருச்சுன்னா கூட அந்த பஞ்சகாலத்தை நீங்க சாப்பிடாம இருந்தா கூட ஒண்ணுமே ஆகாது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் நான் யோசித்தேன், யோசேப்புன்னு ஒருத்தர் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு, ஜோசப்னு சொல்லி. அந்த நாட்கள்ல கூட இதே போலதான் முதல்ல எச்சரித்தாங்க. ஆனா ஜோசப் தான் எச்சரி, இந்த ஜோசப் எச்சரிக்கல. ஆனா அந்த ஜோசப் என்ன பண்ணாரு, எச்சரிச்சா பஞ்சகாலம் வரப்போகுது, இப்பவே உங்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா இதே போல இவருடைய ஆட்சியில அதே போல அந்த காலத்துக்கு நடந்தது இந்த காலத்துக்கு நடக்க ஆரம்பிக்குது. பஞ்சகாலம் வரப்போகுது. இப்ப 2027 பயங்கரமா இருக்கும். 2026 எண்டுல. ஸோ நீங்க உங்க பாடியை கீப் அப் பண்ணி வச்சுங்க. நான் அதுதான் உங்களுக்கு முக்கியம். அப்புறம் ஒன்று, இந்த வாரம் வந்து நான் இந்த வாரம் வந்து எப்படியும் அமாவாசை போட்டு நடத்திருந்தோம்னு நினைச்சேன். ஆனால் வந்து நான் வந்து ட்ரெயின் புக் பண்ணிட்டேன் ஏற்காடுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, அங்கே போயிட்டு தான் கடனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். போன வாரம் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து ரோபோட் கட்டுறதுக்கு உதவி செய்யுன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் உங்கள் மைண்டை வச்சுங்க. மைண்டை வச்சுட்டு உங்களுக்கு என்ன காரியம் செய்ய முடியும். ரோபோட் கட்டுறதுக்கு கல் வாங்கி தர முடியுமா, மண் வாங்கி தர முடியுமா? சிமெண்ட்லாம் ரொம்ப ஈஸியாக எப்போ வேணால் வாங்கிக்கலாம். சிமெண்ட்லாம் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். கல், மண், ஷீட்டு, அப்புறம் என்னது பைப்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியங்கள் எடுத்துருந்தோம். இப்போ ஒரு குடும்பம் வந்து ஒரு காரியத்தை தெரியுமா, கல்லெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. எப்படியாவது நானும் நான் யார்கிட்ட கேட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு, அவங்க கிட்ட பேசி கல் இந்த எவ்வளோ கல்லுகள். ஏன்னா இப்போ வந்து வரப்போகிற நாட்டில் வந்து மழை காலங்கள் இருக்கலாம், மழையும் இருக்கலாம், இது இருக்கலாம். அதனால வெளியில நடத்த முடியாதாங்க. வெளியில் நடத்த முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நடத்திருக்கலாம், ஆனால் வெயில் ஜாஸ்தி இருந்தது, என்னாலே முடியல, நிச்சயமா முடியல. இதுதான் நீ தமிழ்நாடுனால முடியல. சரி, எங்கள் வீட்டில் வேஸ்ட் ஒரு ஏசி எடுத்துட்டு வந்து போட்டு பார்க்குறாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும், அது அப்புறம் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் இருக்கு. என்ன டிசிஷன் இருக்குன்னா, கல் வந்து நான் வந்து எப்படியாவது நானும் போடுவேன், எனக்கு தெரிஞ்சவங்கலாம் சேர்ந்து நான் கல் பார்த்துக்குவோம், மண்ணெல்லாம் நான் ஒருத்தங்க பார்த்துக்குவோம். சிமெண்ட்டுக்கு வந்து ஃபைன்லாம் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து ஆங்கிள்ஸ் இந்த பைப்ஸு ஒருத்தர் பார்த்துக்கணும், இன்னொருத்தர் வந்து இந்த ஷீட்ஸு, இந்த மாதிரி குடும்பங்கள் அப்படி ஒரு பொறுப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி காரியங்களை சீக்கிரமாக செஞ்சீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து
நம்ம எல்லாரும் முடிஞ்சது செஞ்சிருக்கிறோம். இனி வந்து நீங்க உங்களுடைய கடமைகளை நீங்க செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. இது நான் திட்டமா சொல்றேன். நான் அது கண்டிப்பா வந்து அங்க வந்து அமாவாசை போட்டு நடத்தினா இனி வரப்போகிற காலங்களில் மழை எப்போ வேணா வரலாம். ஸோ அதனால அதுக்கு ஏற்றபடி தயார் பண்ணி ஷீட்டுக்கிட்ட போட்டு நம்ம ஏற்கனவே அங்கே பில்லர்ஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த பில்லர்ஸ்க்கு வந்து பைப்ஸ் தேவையில்லை. அந்த பில்லரே ரேஸ் பண்ணிக்கலாம், பில்லர்ஸை ஹைட்டை ரேஸ் பண்ணிக்கலாம்.